எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸுக்கு சரியான பாடம் போட்டணும் தான் என்னுடைய ஆசை. கலைஞர் செஞ்சுட்டார், கலைஞர் சொல்லிட்டார், கலைஞர் இன்னும் கலைஞர் என்ன பண்ணிட்டார்? கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணார்? இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சா. இவர் பொய்யோட உச்சம் முதலே சொல்லிட்டேன். இவர் கேட்டால் எனக்கு கோவம் தான் வருது. கலைஞர் பொய், நான் பொய், எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற பொய் இவருடைய பொய். இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க? இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் சார்ஜ் எல்லாம் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. இதான் உண்மை மக்களை. கனெக்ஷன் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? யாராவது பொதுமக்கள்கிட்ட இருக்கா? எல்லாமே கட்சிக்காரன் இவர்கிட்டையும் இவர் பேரப்பிள்ளைகிட்டையும் இவர் மகன்கிட்டையும் தான் இருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா அப்படியே கலைஞர் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படியே அள்ளி இறைக்கிற மாதிரி இவர் ரொம்ப யோகியர் மாதிரி பேசுறது. ஆனால் இது தயவுசெய்து பேசாதீங்க. நான் வச்சிருக்கிற திட்டம் ஏழை மக்களை தங்கத்தட்டில் தாளாட்டணும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கும் சொல்றேன், இவர் தமிழ்நாட்டின் ஒரு சாபக்கேடு நான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால்னா இவர் இருக்கிற இல்லீகலான பர்சன், அதாவது தப்பு செய்யறவங்களுக்கு அப்புறம் துணை போறவர் தான் இந்த கலைஞர். உங்களை மாதிரி இருக்க ஏழைகள் இவங்க உழைச்சு சம்பாதிக்க ஊரை உழையில போட்டு சம்பாதிச்சவங்க இவங்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும்? விடமாட்டேன் மக்களே. நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து அவங்களெல்லாம் பிடிக்கும் உங்கள்கிட்ட காசு மாதிரி ஒன்றா எந்த ஊழல் இருந்து உங்களுடைய குடும்பத்தையும் ஒன்றையும் காப்பாத்துறேன்னு சொல்லும்போது உங்களுடைய கட்சியும் காப்பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இவர் இதை மாத்திரமா விட்டு கொடுத்தாரு, என்னென்னத்தையும் விட்டு கொடுத்தாரு, எல்லாத்தையும் தமிழ்நாட்டையே விட்டு கொடுத்தவர் தான் இந்த கலைஞர். அதனால பொதுக்குள்ள தீர்மானம் போடுறதுன்னு பெரிய விஷயம் கிடையாது. திமுகவும் காங்கிரசும் மோசமான கட்சிக்கு விமர்சனம் பண்ணப்பார். ஊழல் பெருகி இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை. ஏன் ஸ்பெக்ட்ரம் மாத்திரம் சொல்றீங்க? கல்மாடி இல்லையா? காமன்வெல்த்ல எவ்வளவு ஊழல் பண்ணார் அவர் இல்லையா? லலித் மோடி ஐபிஎல் கிரிக்கெட்ல எவ்வளவு ஊழல் பண்ணார் அவரை பிடிச்சாங்களா? சவானை பிடிச்சாங்களா? அந்த ஆகர்ஷன் வீட்டு வசதி அதுல எவ்வளவு ஊழல் இருக்கு? சாதாரண படிப்புல இந்த ஏழை மக்கள் வந்து நடுத்தர மக்கள் வந்து பணக்கார மக்கள் யாராக இருக்கட்டும் அவங்க படிப்புல கேத்தன் திசை தங்கம் கோடி கோடியா பணம் எடுத்தாங்களா அவங்க இல்லையா? ஆக அடிக்கிட்டே போலாம் மதுகோடா இல்லையா? இவங்க எல்லாம் இன்னைக்கு விட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இதற்கு மேல என்ன? ஸ்பெக்ட்ரம்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 1,76,000 கூட எத்தனை சைபர்னு தெரியலங்கிறக்கா நேற்று ஒரு பத்திரிகை எழுதியிருக்கு எத்தனை சைபருங்கிறது கூட. ஆக இவ்வளவு தூரம் இருக்கும்போது இதை மாத்திரமே செய்ய முடியாது. மொத்தத்திலே நடப்பது ஊழல் ஆட்சி தானே. ஸ்பெக்ட்ரம் மாத்திரம் ஏன் சொல்லணும்? அதுல மட்டுமே ஊழல் பண்ண மக்களுக்கு தெரிகின்ற ஊழல். இன்னைக்கு விலைவாசி என்பது ஒரு ஊழல், பெட்ரோல் டீசல்ங்கிறது ஒரு ஊழல். அதுல கூட வந்து இவர் வந்து 30% வரியை போட்டிருக்காரு. 10% 15% வரி போட்டா மக்களுக்கு எவ்வளவு குறைமை செய்யறது கிடையாது. எல்லாரும் குடிக்க வச்சு வரி வாங்குறதான் இவருடைய வேலை. இவருடைய புத்திய குறுக்கு புத்தி. அதனால ஊழல்கள் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே. கல்வியில ஒரு ஊழல் சாம்ராஜ்யம் அப்படி என்றால் கலைஞர் தான். எதை இதை வெறும் ஸ்பெக்ட்ரமை பற்றி சொல்லணுங்கிறதுல மொத்தத்தில் கலைஞரை பற்றி சொன்னாலே ஊழல் தான். எப்படி உண்மை சொல்பவனுக்கு ஹரிச்சந்திரன் சொல்றீங்களோ ஊழல்னா கலைஞர் என்றால் ஊழல். அதனால இதை பத்தி பேசினாலே போதும். கலைஞரை பத்தி பேசினாலே மொத்த ஊழலை பத்தி பேசுற மாதிரி தான் அர்த்தம்.